உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டோம். ஆனால் அதை தலைப்பாக வச்சு தான் நான் மற்ற விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இம்மார்ட்டல் ஆட்சி வந்த பின்னாடி தான் நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். இறையாட்சி, சித்தராட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறோம். 2026 முருகன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் பேச வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், நமது முருகனுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வந்து இப்போ 14ஆம் தேதி 17/7/2025 திங்கட்கிழமை வந்து கும்பாபிஷேகம் விழா நடக்க போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ் ஓதுவார்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அவங்க பாடல்கள் இந்த இதெல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு போவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 75 யாக குண்டங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த 75 யாக குண்டங்கள் முன்னாடி நம்ம பிராமணர்கள் வந்து அவங்களே எல்லா இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு தமிழ் ஓதுவார்கள் அவங்க அந்த யாக குண்டங்கள் அருகில் செல்லும்போது அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. இதை நான் வந்து நேற்று யூடியூப்லேயும் பார்த்தேன், இப்போ ஃபேஸ்புக்லையும் பார்த்தேன். அதை கண்டித்து தான் வீடியோ போடுறேன். அதாவது இம்மார்ட்டல் ஆட்சி அமைந்த பின்னாடி, ஏன்னா கோயிலை கட்டினது வந்து அது பாண்டிய மன்னர்கள் கட்டின கோயில். எங்கிருந்தோ வந்த சிலர் பிராமணர்கள், நேரடியாகவே சொல்கிறேன், பிராமணர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து எங்கிருந்தோ வந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கோயிலெல்லாம் கட்டினது பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னர்கள் காலத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும், சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே அறுபடை வீடாக இருக்கட்டும், பாண்டிய மன்னர்கள் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்போ திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ஸோ இப்போ கோயிலில் வந்து கட்டினது பாண்டிய மன்னர்கள். அதில் எல்லா வேலையும் செய்கிறது தமிழ் குடிமக்கள். கோயிலில் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே செய்கிறது தமிழ் குடிமக்கள். ஆனால் மந்திர ஓதுவு மட்டும் நான் சமஸ்கிருதத்தில் தான் ஓதுவேன், அப்போ தான் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மந்திரத்தை சமஸ்கிருதத்தில் ஓதுறதும், அந்த குடமுழக்கு விழா இதெல்லாம் சமஸ்கிருத மொழியில் வந்து அவங்க பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ் மொழியிலே செய்யணும். ஏன்னா தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள் சிவன். ஸோ அவங்களுக்கு நீங்கள் பூஜைகள் செய்கிறது எல்லாமே வந்து தமிழ் வழியில் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பிடிச்சி நீங்கள் வந்து தமிழ் மக்களையே வந்தேரிகள், நீங்கள் வந்து தமிழ் மக்களை பிடிச்சி தள்ளுறீங்க, தமிழ் ஓதுவார்கள், அதுவும் பெண்களை பிடிச்சி. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். இம்மார்ட்டல் ஒருத்தர் வருவார், அவர் இந்தியாவோட பிரதமராக வருவார்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நடக்க தான் போகுது, அதை பார்க்க தான் போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 6 மாதத்தில் நடக்கலாம். தமிழக அரசியலில் முதல்ல கால் ஊன்றுவார் அப்படின்னு எங்களுடைய நினைப்பு. 2026 முருகன் ஆட்சி அமைன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிரதமராகவும் அவர் தான் வரப்போகிறார். அவர் வந்த பின்னாடி இந்த கோயில்கள்லாம் வந்துட்டு தமிழர்களுக்கு வந்து அந்த தமிழ் சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, முருக பக்தர்கள், சிவனடியார்கள், தமிழ் ஓதுவார்கள், இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பிராமணர்களுடைய செயல்பாடு வந்து சரியில்லை. அவங்க வந்து அவங்க தான் கோயிலுக்குள்ள முதல் கருவறைக்குள்ள நாங்கள் தான் போவோம், நாங்கள் தான் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லாம் அவங்க ஏமாற்ற முடியாது. இந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. அது வந்து நமது தமிழன் வந்து இந்தியாவோட பிரதமராக வரப்போகிறார் இல்லையா, அந்த அழிவில்லாத ஆட்சியாளர், அப்போ தான் அது நடக்கும். அது வரைக்கும் யாரும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த நிலைமை மாறணும்னா சித்தராட்சி அமைக்கணும். சித்தராட்சி அமைச்சாதான் அந்த சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சித்தர்கள் பாதையில் பயணிக்கிறவங்க, சிவனடியார்கள், முருக பக்தர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும். தமிழ் ஓதுவார்கள் வந்து அந்த தமிழ் வேதங்களை கற்றுக்கொண்டார்கள் இல்லையா, தமிழ் வழி மந்திரங்கள் சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கோயில்கள் அப்பலாம், ஏன்னா கோயிலை கட்டுறது நமது மன்னர்கள், கோயில் எல்லா வேலைப்பாடும் அந்த செய்கிறது பூரா நம்ம தமிழ் குடிமக்கள். ஆனால் நான் போய் தான் உள்ளே பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதனால் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து நடந்த நிகழ்வுக்கு வந்து நான் அவங்கள வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ நம்ம அமைச்சர் சேகர் பாபு கூட தமிழ் வழியில் தான் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவோம், குடமுழக்குலாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் தமிழ் வழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கேட்டுக்கிறேன். அவங்கள கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி வைங்கன்றோம். நீங்களும் கொஞ்சம் அடங்கி ஒடுங்கிக்குங்கன்னு பிராமணர்களை நான் நேரடியாகவே சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். கொஞ்சம் அடங்கி ஒடுங்கிக்குங்க. இல்லைன்னா அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் வந்து உங்களை வந்து ஓரங்கட்டிட்டு, உங்களை எப்படியும் ஓரங்கட்ட தான் போகிறார் அவர் வந்தோடனே. ஏன்னா எல்லாரையும் நம்ம சமமாக பார்க்கணும்னு நினைக்கும் போது இந்த பிராமணர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா தாங்கள் தான் முதல் நிலையில் இருக்கணும், அடுத்தவங்கெல்லாம் 2ஆம் நிலையில் இருக்கணும், அவங்க நினைக்கிறதே முதல்ல தவறு. இங்கே இறைவனோட படைப்பில் எல்லாருமே சமம். இது கடவுளே தமிழ் கடவுள், எங்கள் கடவுள்.
முருகன் சிவன் வந்து எங்கள் கடவுள், உலகத்துக்கு உருவான கடவுளாக இருந்தாலும் அவங்கள வந்து தமிழ் வழியில் பூஜை செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சில அதிகாரத்தை இன்னும் அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது தவறு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதுதான் மெயினாக இமாற்றோட ஆட்சி வந்தவொடனே கோயில்களெல்லாம் அவங்க பிராமணர்கள்ட்ட வந்து மீட்கப்பட்டு தமிழர்கள் கையில் ஒப்படைக்கப்படும். அதிகாரத்துக்கு தமிழர்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் இங்கே சமமாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். இமாற்றோட ஆட்சி மலரும் கண்டிப்பாக. அது தமிழ்நாட்டில் 2026 முருகன் ஆட்சி மலரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் அந்த ஆட்சி அமைந்தவனே கூடிய விரைவில் இந்தியாவின் பிரதமராக இமாற்றோடு வருவார். அது யார் என்னன்றது உங்களுக்கு 3 மாதத்தில் தெரியும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.